ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் கழிச்சு லாங் வீடியோ போட்டிருக்கேன். இன்ஷால்லா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து பர்த்டே விலாக் தான். நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஐசான் யார் அப்படிங்கிறது. என்னுடைய அக்கா பிள்ளை தான் ஐசான். அவனுக்கு வந்து இன்றைக்கி வந்து 3rd பர்த்டே செலிப்ரேஷன். ஃபர்ஸ்ட் பர்த்டே, செகண்ட் பர்த்டே எல்லா செலிப்ரேஷனுமே நம்மளோட சேனலில் இருக்கும். இது வந்து 3rd பர்த்டே செலிப்ரேஷன். இது வந்து நாள் அதாவது பர்த்டேக்கு நாள் எடுத்தது. நெய்பர்ஸ்க்கு எல்லாமே வந்து இந்த பாக்ஸில் வந்து சாக்லேட் போட்டு கேக் வச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் வாங்கியிருந்தோம். வெறும் எம்டி பாக்ஸாக இருந்தால் நல்லா இருக்காதே சொல்லிட்டு நம்ம தனியாக வந்து ஐசானோட 3rd பர்த்டேன்னு சொல்லிட்டு லேபிளுமே ஒட்டி அதை வந்து பேக் பண்ணி தான் கொடுக்கலான்னு சொல்லி நாளே ரெடி பண்ணி வச்சிட்டோம். இது வந்து நான் வந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நான் வாங்கியிருந்தேன் என்னோடய ஃபேஸ்க்காக. ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர், அப்புறம் நைட் க்ரீம், இது எல்லாமே வாங்கியிருந்தேன். இது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எனக்குமே தெரியல. நான் வந்து நிறைய ரிவ்யூஸ் இதெல்லாம் பார்த்துட்டு தான் வாங்கினேன். இது வந்து என்னுடைய ஃபேஸ்க்கு எப்படி செட் ஆகுதா இல்லை என்ன சைடு எஃபெக்ட், இது எல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு இன்ஷால்லா வந்து நான் ஒரு 1 மந்த் இல்லை 2 மந்த் கழித்து வந்து நான் அதோட ரிவ்யூமே நான் கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அதுக்கப்புறம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. 1 மந்த் கழித்து இதோட ரிவ்யூமே நான் இன்ஷால்லா வந்து கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரெஸ் தான் நான் வந்து ஐசானோட பர்த்டேக்கு போட்டிருந்தேன். இது வந்து நான் மீஷோலேருந்து தான் வாங்கியிருந்தேன். குர்த்தி வித்து பாட்டம் வேர் வந்து செட்டாகவே வந்துருந்துச்சு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. நான் இதோட லிங்க்குமே வந்து கீழே கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. அப்புறம் இதுக்கு பேங்கிள் செட் ஆகலைன்னு சொல்லிட்டு நானே வந்து ரெயின் ரேப் பேங்கிள் போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதை மேட்ச் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் மினிமலாக ஒரு வாட்ச். இதில் தான் என்னோட வந்து ஐசானோட பர்த்டேக்கு வியர் பண்ண என்னுடைய ட்ரெஸ் வந்து இது. அதுக்கப்புறம் வந்து மதியானம் லஞ்சுக்கு வந்து அம்மாவுமே சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குண்டான கொஞ்சம் ஒர்க் எல்லாமே நான் வந்து முன்னாடியே அம்மாவுக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்டேன். இந்த ரைத்தாலாம் இந்த செய்கிறது, அப்புறம் வந்து ஆனியன் இதெல்லாம் கட் பண்ணுறது எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் என்ன மதியானம் சாப்பாடு அப்படின்னா எப்போதும் போல் சிக்கன் பிரியாணி, சிக்கன் ரைத்தா, இது எல்லாம் தான் மதியான சாப்பாடு. அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டுமே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு மேலே தான் வந்து இன்வைட் பண்ண ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து நாங்கள் மதியானத்துக்கு அப்புறம் தான் வந்து டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தோம். இது எல்லாமே நான் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி எல்லா திங்ஸுமே வாங்கியிருந்தேன். வேணுங்கிறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதுக்குள்ளே லிங்க் எல்லாமே நான் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதில் எல்லாமே வந்து ஸ்பைடர்மேன் தீம் தான். அதுதான் வந்து முன்னாடியே வந்து எங்கள்கிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி எனக்கு வந்து ஸ்பைடர்மேன் தீமில் தான் வந்து எல்லாமே வேணும். ஸ்பைடர்மேன் வாட்ச், ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் எல்லாமே வந்து ஸ்பைடர்மேன் தான் ரொம்ப நாளாக வந்து சொல்லிட்டு இருந்தான். அதனால அவன் கேட்குறான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் ஸ்பைடர்மேனுமே வந்து வாங்கி டெக்கரேஷனுமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வீட்லேயே நாங்களே தான் பண்ணியிருந்தோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டெக்கரேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. டெக்கரேஷன் ஒர்க்லாம் ஃபுல்லாகவுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எங்களோட ஸ்பைடர்மேன் ட்ரெஸ்லாம் போட்டு அந்த தீமுக்கு வந்து ரொம்பவே மேட்சிங்காக இருந்துச்சு. ஃபுல்லாகவுமே ஸ்பைடர்மேன் தீமில் ஸ்பைடர்மேன் ட்ரெஸ்லாம் போட்டோம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு மாஷா அல்லாஹ். எல்லாமே வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நாங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கேக் கட் பண்ணும்போது வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டோம். அவன் ஆசைப்பட்டான் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஸ்பைடர்மேன் ட்ரெஸ்மே வாங்கி அவனோட ஆசைக்காக போட்டு விட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான் அவனுமே. அதுக்கப்புறம் கேக்குமே வந்து வந்துருச்சு. நாங்கள் வெறும் ப்ளைன் கேக் தான் வாங்கியிருந்தோம். அந்த ப்ளைன் கேக்கில் இந்த டாப்பர்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா நாங்கள் வாங்கி அது எல்லாமே வந்து ஸ்பைடர்மேன் அந்த டாப்பர்ஸ் எல்லாமே நாங்களே ரெடி பண்ணது. வெறும் ப்ளைன் கேக்கு தான். இது ப்ளைன் கேக்கில் நாங்கள் அந்த டாப்பர்ஸ்லாம் வச்சு அது எல்லாத்தையும் ரெடி பண்ணோம். சூப்பராக அதுவுமே எங்களுக்கு ஏற்ற மாதிரி அழகாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் கேக் கட்டிங்க்கு டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு சாக்லேட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிடும்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் கேக்குமே கட் பண்ணி கேக் செலிப்ரேஷனுமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து கேக்கு வீட்டில் இருக்கவங்க எல்லாேருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிளேட்டில் கேக்கு, அப்புறம் சாக்லேட் இதெல்லாம் வச்சு வீட்டில் இருக்க குட்டீஸ், அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ் இவங்க எல்லாருக்குமே வச்சாச்சு. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம நெய்பர்ஸ்க்கெலாம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த பாக்ஸில். அதுக்காக அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் வச்சு அதில் வந்து கேக் வச்சு அதுக்கப்புறம் வந்து சாக்லேட் எல்லாமே அதில் ஆட் பண்ணி நெய்பர்ஸ்க்கெலாம் வந்து போய் கொடுத்துட்டு வந்தாச்சு.
அல்ஹம்துலில்லாஹ் பர்த்டே எப்படி நடக்கணும்னு சொல்லி நாங்கள் ஒரு பிளான் போட்டிருந்தோமோ அதை விட அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராகவே வந்து பர்த்டே செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சிச்சு. இது எல்லாமே நாங்கள் வந்து அல்ஹம்துலில்லாஹ்னு அவன் ஆசைப்பட்ட மாதிரியே சூப்பராகவே செஞ்சு முடிச்சிட்டோம். பர்த்டே செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ்லாம் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிட்டாங்க. அதனால என்னுடைய சிஸ்டர்ஸ்லாம் வந்து இருந்தாங்களேன்னு சொல்லிட்டு நைட் வந்து 2 o'clock 3 o'clock கிட்ட வந்து நல்லா வந்து கோஸ்ட் மூவி போட்டு பார்ப்போம், சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு கோஸ்ட் மூவி அப்புறம் பாப்கார்ன் இதெல்லாம் வச்சு இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் வராதுல்ல, அதனால வந்து எல்லாரும் வச்சு சேர்ந்து வந்து ஒரு கோஸ்ட் மூவியை பார்த்தோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இது ரொம்பவே வந்து ஒரு மெமரபிள் மூமெண்ட்னே சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட சேனலில். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நான் இன்ஷால்லா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். லாங் வீடியோஸ் எல்லாமே இன்ஷால்லா நான் அப்லோட் பண்ணுறேன். இன்னும் வந்து நான் குக்கிங் வீடியோலாம் நிறைய நான் அப்லோட் பண்ணல, அது எல்லாமே நான் இன்ஷால்லா அப்லோட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.